விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக டியூட்ஸ் ஃபேர் Agrolux 80 HP 4-wheel drive ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டரை பற்றி இந்த பதிவின் மூலமாக தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். இந்த டிராக்டரோட அனைத்து விதமான பர்ஃபார்மன்ஸ் வீடியோ அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவாக பார்க்கலாங்க. இந்த டிராக்டரோட ஏஸ்தட்டிக் அதாவது லுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்குறாங்க. பானட் ஃபைபரில் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பனிங் பாயிண்ட்டு முன்னாடி கொடுத்துருக்குறாங்க. பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பானட் ஓப்பராக இருக்குது. 2 பம்ப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட பானட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லியாக இருக்கட்டும், மேலேயே டாப் போர்ஷன்லேயே இருக்கட்டும், இன்ஜினுக்கு சரியான காற்றோட்டம் கிடைக்கிற மாதிரி இதோட டிசைன் இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு, டர்போ இன்டர்கூலரு, ரேடியேட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஏர் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஏர் ஃபில்டருக்கு பேக் போர்ஷனில் பார்த்திங்கன்னா டர்போ இன்டர்கூலரும் ரேடியேட்டரும் பில்ட் பண்ணிக்கிறாங்க. ஏர் ஃபில்டருக்கு கீழ் போர்ஷனில் பேட்டரி பில்ட் பண்ணிக்கிறாங்க. டர்போ இன்டர்கூலரோட வேலை என்னென்னா, டர்போ மூலமாக உறிஞ்சக்கூடிய காற்றை கூல் பண்ணி இன்ஜினோட இன்டேக் போர்ஷனுக்கு அனுப்பும். அடுத்து இன்ஜினுக்கு ரைட் சைட் போர்ஷனில் என்னென்ன பார்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற இன்ஜின் பார்த்திங்கன்னா டியூட்ஸோட 4 சிலிண்டர் 4000 சிசி கொண்ட 270 நியூட்டன் மீட்டர் டார்க்கோடு இருக்கக்கூடிய இன்ஜினை, டர்போ சார்ஜர் இன்ஜினை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபியூயல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இன்லைன் ஃபியூயல் இன்ஜெக்ஷன், மைக்காவோட இன்லைன் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபியூயல் பம்பில் ஒரு ஸ்பெஷலான டெக்னாலஜி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் பம்ப் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ஒவ்வொரு பம்ப், தனித்தனி பம்ப் இருக்கும். இதனால் லைஃப் டைமில் எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளமும் இருக்காது. இதில் இன்லைன் பம்ப் கொடுத்துருக்கிறதுனால எந்த விதமான ஒரு எலக்ட்ரிக்கல் மெக்கானிசமும் இதில் வராது. அதனால் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸு ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோட கவர்னர் பார்த்திங்கன்னா டியூட்ஸோட ஓன் கவர்னரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா டியூட்ஸ் தரப்பில் லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. செப்பரேட் பம்பு கவர்னர் தனியாக ஒரு பகுதியில் கொடுத்துட்டனால எவ்வளோ லோடு இன்ஜினுக்கு போகுதோ அந்த லோடுக்கு தகுந்த மாதிரி டீசலை கரெக்டான அளவில் இன்ஜினுக்கு இந்த பம்பு சிஸ்டம் கொடுக்கும். பம்பு கவர்னர் சிஸ்டம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்ஜினோட ஹெட் அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா தனித்தனி ஹெட், ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ஒவ்வொரு ஹெட் இருக்கும். இதனால் என்ன பெனிஃபிட்னா, எந்த ஒரு சிலிண்டரல் ப்ராப்ளம் வந்தாலும் ப்ராப்ளம் மேஜராக வராது. ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் ஸ்பெஷலான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிஸ்டன் கூலிங் நாசில், இன்ஜினை கூல் பண்ணுறதுக்கு வாட்டர் ஃப்ளோ சிஸ்டம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினில் ஸ்பெஷலாக இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாங்க. பிஸ்டன் கூலிங் நாசில்னால் என்னென்னு பார்க்கலாங்க. இதில் நாசில் மூலமாக இன்ஜினுக்கு பிஸ்டனுக்கும் ஒவ்வொரு பிஸ்டனுக்கும் மேலே ஆயில் ஸ்ப்ரே ஆகும். இதனால் என்ன பெனிஃபிட்னா, எவ்வளோ ஹவர் எவ்வளோ லோடு என்ன ஒரு கண்டிஷனில் யூஸ் பண்ணாலும் இன்ஜினோட லீனியரு பிஸ்டன் எதுவுமே ஹீட் ஆகாது. இதில் கூலிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா எல்லா இன்ஜின்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலிண்டராக தனித்தனியாக வாட்டர் ஃப்ளோ இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக வாட்டர் ஃப்ளோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கிராங்க் சாஃப்ட் பார்த்திங்கன்னா ஒரே சாஃப்ட்டில் செஞ்சுருப்பாங்க. கிராங்க் சாஃப்ட் பார்த்திங்கன்னா ஈவன் பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க, வெயிட் பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா, என்ன ஒரு ஆப்ரேட்டிங் கண்டிஷன்லையும் இன்ஜினோட வைப்ரேஷன் முழுமையாக கண்ட்ரோல் ஆகும். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பிஸ்டன் கூலிங் நாசில், ஃபோர்ஸ்டு லூப்ரிகேஷனு, ஒரு ஈவனான வாட்டர் ஃப்ளோ இருக்கக்கூடிய வாட்டர் கூலிங் டெக்னாலஜி, பேலன்ஸ்டு கிராங்க் சாஃப்ட் இருக்கிறதுனால இது எவ்வளோ ஹவரை நீங்கள் ஒரு 30,000 ஹவர் ரன் பண்ணாலும் ஒரு ப்ராப்ளம் வரக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து இன்ஜினோட ஏர் ஃப்ளோ சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் மூலமாக நுழையக்கூடிய காற்று பார்த்தீங்கன்னா டர்போவுக்கு போகும். டர்போ மூலமாக ஃபோர்ஸாக வரக்கூடிய காற்று பார்த்தீங்கன்னா டர்போ இன்டர்கூலர் மூலமாக கூலாகி இன்ஜினோட இன்டேக் போர்ஷனுக்கு போகும். டர்போ டெக்னாலஜி எதுக்கு இன்ஜினில் கொண்டு வந்தாங்கன்னா, டர்போ இல்லாத இன்ஜினில் ஒரு முழுமையான எரியும் திறன் அந்த டீசலுக்கு கிடைக்காது. டர்போ மூலமாக அதிக காற்றை உள்ளே செலுத்துகிறப்போ முழுமையான எரியும் திறன் டீசலுக்கு கிடைக்குது. இதனால தான் டர்போங்கிற ஒரு சிஸ்டத்தை இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இன்ஜினுக்கு லெஃப்ட் சைட் போர்ஷனில் ஹைட்ராலிக் பம்பு, செல்ஃப் மோட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஹைட்ராலிக் பம்பு பார்த்திங்கன்னா 2 விதமான பம்பு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்டேரிங் ஆப்ரேஷனுக்கு தனியாகவும், பின்னாடி ஹைட்ராலிக் 3 பாயிண்ட் ஹீச் ஆப்ரேஷனுக்கு தனியாகவும் தனித்தனி பம்ப் கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ராலிக் ஆயில் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 45 லிட்டர் பெர் மினிட். அந்த அளவுக்கு ப்ரெஷரான ஹைட்ராலிக் ஆயில் ஃப்ளோ இருக்கும். இதனால் ஹைட்ராலிக் சம்மந்தமான இம்ப்ளிமெண்ட்டை மாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி 2-வே 4-வே ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதன் மூலமாக நீங்கள் ஹைட்ராலிக் சம்மந்தமான இம்ப்ளிமெண்ட்டை மாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ரிக் மவுண்டிங், சில ஹைட்ராலிக் அட்டாச்மெண்ட்டெல்லாம் போடுவாங்க. அதை அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவாக பார்க்கலாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஆக்சில், ஸ்டேரிங், ஃப்ரண்ட் டயர் சைஸ் பற்றி பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்திங்கன்னா டியூட்ஸ் ஃபேரோட ஓன் ஃப்ரண்ட் ஆக்சிலை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 11.2க்கு 24 இன்ச்சஸ் டயரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. 11.2 இன்ச்சஸ் அகலமும் 24 இன்ச்சஸ்
டிஸ்க் ரேடியஸ் இருக்கக்கூடிய டயராக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற ஆக்சில் பார்த்தீங்கன்னா சாமை டியூட்ஸ் ஃபேரோட யூனிவர்சல் ஜாயிண்ட் டைப் ஃப்ரண்ட் ஆக்சிலை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஆக்சிலில் பிளானட்டரி டிடக்ஷனு, ஃப்ரண்ட் பிரேக்கு, ஃப்ரண்ட் டிஃபரன்ஷியல் லாக்கு அந்த ஒரு டெக்னாலஜியெல்லாம் இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரண்ட் ஆக்சிலில் இருக்கும். எந்த ஒரு பிராண்ட்லேயுமே இல்லாத மாதிரி ஃப்ரண்ட்டு டிஃபரன்ஷியல் லாக்கு, ஃப்ரண்ட் பிரேக்கு இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் எம்ஆர்எஃபோட அக்ரி டயரையும் பேக்கில் பிகேடியோட அக்ரி டயரையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்போட வளைஞ்சு போயிருக்கும். அதே பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரே கர்வாக போயிருக்கும். இந்த மாதிரி டயர் அப்பீரியன்ஸ் வந்து எம்ஆர்எஃப், அப்போலோ எல்லா விதமான ஒரு பிராண்ட்லேயும் இருக்கும். டயரில் என்னென்ன டெக்னாலஜி இருக்குன்னு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கு. அதுக்கான கார்டு வந்து மேலே கொடுக்குறோம். இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸில் ஃப்ரண்ட் ஆக்சிலோட கிரவுண்ட் போர்ஷன் தான் லோயர் பாயிண்ட்டாக இருக்குது. அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டைப் டபுள் பம்ப், டபுள் ஆக்டிங், டபுள் பம்ப் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க. டபுள் பம்ப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சைடும் சின்ன சின்ன பம்ப் வச்சு அதன் மூலமாக ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டியூட்ஸ் பேரில் 70-80 வச்சுருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வண்டி வந்து திரும்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் நட்டுன்னு சொன்னேன். அந்த நட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு பாருங்கள், நல்லா ஒரு டர்னிங் எஃபெக்ட் கிடைக்கும். பம்ப் வந்து முழுசாக க்ளோஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீத்தர் அரேஞ்ச்மெண்ட் பக்காவாக கொடுக்குறாங்க. ப்ரீத்தர் எதுக்குன்னா ஒரு மெக்கானிசம் வந்து ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கிறப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஏர் ரிலீஃப் ஆகிறதுக்காக அந்த ப்ரீத்தர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஆக்சிலில் லெஃப்ட் சைட் போர்ஷனில் சாமே டியூட்ஸ் ஃபேரோட பிளேட் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஹைட்ராலிக் ஓஸ் அரேஞ்ச்மெண்ட் போனதுனால கரெக்டாக எங்களால் வீடியோ கவர் பண்ண முடியல. அந்த பெவல் செட் ரேசியோ மட்டும்தான் தெரிஞ்சு. நான் சொன்ன மாதிரி இதில் பம்ப் வந்து 2 சைடு பம்பு கொடுத்துருப்பாங்க. அதன் மூலமாக ஸ்டேரிங் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். எந்த ஒரு பிராண்ட்லேயுமே 4 வீல் டிரைவ் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டரில் இந்த அளவுக்கு ஃப்ளாட்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்காது. 4 வீல் டிரைவ் சாஃப்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஒட்டி வர மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். எல்லா விதமான அப்ளிகேஷன்லேயும் அந்த 4 வீல் டிரைவ் சாஃப்ட்டோ அந்த 4 வீல் டிரைவ் கவரோ எந்த விதமான பார்ட்ஸும் டேமேஜ் ஆகாது. ஏன்னா ஃப்ளாட்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஒரு பெனிஃபிட் இந்த டிராக்டரில் இருக்குது. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதோட ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா கரூரில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதனால் எல்லா விதமான ஸ்பேர்ஸும் ஈஸியாக கிடைக்கும். டிராக்டரில் ரிப்பேர் ஒர்க் இருந்தாலும் சுலபமாக இருக்கும். இந்த டிராக்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேங்க. சவுண்டு வந்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஆக்ரோலக்ஸில் 45லேருந்து 70 HP வரைக்கும் 3000 cc 3 சிலிண்டர் இன்ஜினும், 80 HPயில் 4000 cc 4 சிலிண்டர் இன்ஜின் வரும். இந்த 45லேருந்து 70 HP வரைக்கும் சவுண்டு ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. இதே 80 HPக்கு சவுண்டு வித்தியாசமாக இருக்கும். அடுத்து இதில் என்னென்ன போர்ஷனில் எவ்வளோ ஆயில் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறான்னு பார்க்கலாங்க. இதில் ஃப்ரண்ட் ஆக்சிலோட ஆயில் கெப்பாசிட்டி 12 லிட்டர், இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி 12 லிட்டர். அதே கிரவுண்ட் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிரேக் ஃப்ளூயிட், பிரேக் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஆயில் கொடுத்துருக்குறாங்க. அதோட ஃப்ளூயிட் கெப்பாசிட்டி 2 லிட்டர். அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், பிளாட்ஃபார்மு, கீர் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். இதில் பிளாட்ஃபார்ம் நல்லா ஒய்டாக கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேட்டர் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபியூயலு, ஆர்பிஎம், ஹவரு, டெம்பரேச்சரு, அது போக சில வார்னிங் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேட்டர் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறப்போ சைடாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும் ஈஸியாக பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மற்ற பிராண்டை இந்த ஹெச்பி செக்மெண்ட்டில் கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி, ஹைட் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற கிளச்சு, பிரேக் பற்றி பார்க்கலாம். இதில் கிளச்சு பார்த்தீங்கன்னா டபுள் கிளச் கொடுத்துருக்குறாங்க. அது மெயின் கிளச் பிளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற எந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். 5 லீஃபில் செரா மெட்டாலிக் கிளச் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி 5 லீஃப் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் கிளச்சை ஆப்ரேட் பண்ணுறப்போ எவ்வளோ ஹவர் யூஸ் பண்ணாலும் அந்த லீஃபுக்கு கேப் இருக்கும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இதனால் எவ்வளோ ஹவர் யூஸ் பண்ணாலும் கிளச்சில் ஹீட் ஆகாது. இதனால் கிளச் லைஃப் நல்லாயிருக்கும். அடுத்து பிடிஓக்கு தனியாக செப்பரேட் கிளச் கொடுத்துருக்குறாங்க. பிடிஓ கிளச் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில விவசாயிங்க. மாடிஃபிகேஷனை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் தெளிவாக பார்க்கலாங்க. பிடிஓ கிளச் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. இது 4 லீஃப் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் லீஃப் சிஸ்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. செரா மெட்டாலிக் கிளச் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிடிஓ கிளச்சோட லைஃப் பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 4000 ஹவர்னும், மெயின் கிளச்சோட லைஃப் பார்த்தீங்கன்னா 8000 மணி நேரம், 8000 மணி நேரத்துலேருந்து 12000 மணி நேரம் வரும்னு டியூட்ஸ் பேர் தரப்பில் சொல்கிறாங்க.
இந்த டிராக்டரில் பிரேக் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். பிரேக்கும் சஸ்பெண்டட் டைப்பில் பிரேக் பெடல் கொடுத்துருக்காங்க. பிரேக் ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஆயில் மூலமாக ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பிரேக் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் போர்ஷனுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. அதோட பிரேக் ஃப்ளூயிட் டேங்க் கொடுத்துருப்பாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 லிட்டர். இதில் யூஸ் பண்ணிக்கிற பிரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெடலுக்கும் ஒவ்வொரு பம்பு கொடுத்துருப்பாங்க. அந்த பம்பு மூலமாக ஆயில் ஃப்ளோ போய் ஃப்ரண்ட் பிரேக்கும் பேக் பிரேக்கும் ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்லேயும் மல்டி டிஸ்க் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற பிரேக் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக் தான் வரும். ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் பேக்காக இருக்கட்டும் 2 சைடும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் பிளேட் தான் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா சிங்கிள் டிஸ்க் பிளேட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக்கிங் எஃபெக்ட் கிடைக்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பண்ணுறாங்க. அந்த பம்ப் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பெடலுக்கும் ஒவ்வொரு பம்ப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த பெடலை ப்ரெஸ் பண்ணுறப்போ பம்பு மூலமாக ஆயில் போய் பிரேக்கே ஆக்டிவேட் பண்ணும். இதில் நீங்கள் பெடலை ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த ஆயில் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 17 லிட்டர் பெர் மினிட் அந்த அளவுக்கு ப்ரெஷராக போய் அந்த பிரேக்கே ஆக்டிவேட் பண்ணும். அந்த 4 wheel drive ஆன் ஆஃப் லிவர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. அது மேலே பார்த்து இருந்தால் நேராக இருந்தால் ஆஃபு, அதே கிராஸாக இருந்தால் ஆன், அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 wheel drive ஆன் ஆஃப் ஆக்டிவேஷன் மட்டும் எலக்ட்ரானிக்கில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற கீர் பாக்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இதில் 12 ஃபார்வேர்டு 3 ரிவர்ஸ் இருக்கக்கூடிய சிங்க்ரோமேஷ் கிரிப்பர் கீர் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷன் டியூட்ஸ் வேரோட டிரான்ஸ்மிஷனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் 5 ஃபார்வேர்டு 5 ரிவர்ஸ் இருக்கக்கூடிய கீர் பாக்ஸும் இருக்குது. இதில் கீர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான கீர் பாக்ஸ் இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபோர்ஸ்டு லூப்ரிகேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ்டு லூப்ரிகேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து மூவிங் பார்ட் இருக்குதோ அந்தந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயில் போய் ஸ்ப்ரே ஆகும். இந்த ஒரு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிராண்டில் மட்டும்தான் இருக்கும். அதே டெக்னாலஜி தான் இன்ஜின்லேயும் இருக்கும். அடுத்து ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாங்க. ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடில் பிசி டிசி ஹைட்ராலிக் லிவர் கொடுத்துருக்குறாங்க. அதே லெஃப்ட் சைடில் பிடிஓ ஆன் ஆஃப் 4 wheel drive ஆன் ஆஃப் பார்க்கிங் பிரேக் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிற ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா சென்சிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை 3 point hitch எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ தெளிவாக பார்க்கலாங்க. இதில் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேட் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். மேட் வாங்குறக்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 5 ஃபார்வேர்டு 5 ரிவர்ஸ் இருக்கக்கூடிய கீர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 290 மீட்டர் கிரிப்பர் வரும். இந்த கீர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் கிரிப்பர் வரும். அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற பேக் டயரு பேக் ஆக்சில் பற்றி பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற பேக் டயர் பார்த்தீங்கன்னா பிகேடியோட அக்ரி டயரை கொடுத்துருக்குறாங்க. இந்த டயர் பார்த்தீங்கன்னா என்ன அமைப்பில் கொடுத்துருக்குறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா லக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லக்ஸுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா 16.9க்கு 30 இன்ச்சஸ் டயரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. 16.9 இன்ச்சஸ் அகலமும் 30 இன்ச்சஸ் உயரமும் இருக்கக்கூடிய டயரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. டிஸ்க் ரேடியஸ் 16.9 18.4 டயர் பார்த்தீங்கன்னா சேம் ஹைட்டு தான் இருக்கும். அந்த அகலத்துக்காக பார்த்தீங்கன்னா டயர் கொஞ்சம் உயரமாக கொடுத்துருப்பாங்க. அதனால் எல்லோரும் தப்பாக நினச்சிப்பாங்க. 16 சைஸ் டயரு 18 சைஸ் டயரு 14 சைஸ் டயரும்பாங்க. அதை வச்சு நாம் முடிவு பண்ண முடியாது. 28 இன்ச்சஸ் 30 இன்ச்சஸ் அதுதான் முடிவு பண்ணும். அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற பேக் ஆக்சில் பற்றி பார்க்கலாம். இதில் பேக் ஆக்சில் சீல் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க. இது வந்து ரெகுலர். இதுலேயே ஹெவி டியூட்டி இருக்கும். ஹெவி டியூட்டிக்கு ரெகுலருக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும். ரெகுலர் சீல் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லேயும், ஹெவி டியூட்டி பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற சீல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிலில் செட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆக்சில் வந்து ரொட்டேட் ஆகிறப்போ எந்த விதமான ஒரு தேய்மானம் வராது. இது ஏன்னா பார்த்தீங்கன்னா பேரிங் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டத்தில் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற பேக் ஆக்சில் பார்த்தீங்கன்னா இபி ரிடக்ஷனோட இருக்கக்கூடிய பேக் ஆக்சில் கொடுத்துருக்குறாங்க. மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆக்சில் ரொம்ப சிறுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் கொடுத்துருக்கிற கீர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. 3 point hitch பற்றி பார்க்கலாம். இதில் 3 point hitch பார்த்தீங்கன்னா கேட்டகரி 3 ஆப்ஷனோட இருக்கக்கூடிய 3 point hitch யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆயில் டிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா கிரவுண்டோட ரைட் சைட் போர்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணால் ஆயிலோட லெவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதில் கம்பெனி ஃபிட்டட் டிசிவி கொடுத்துருக்குறாங்க. 2 வே 4 வே 6 வே அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் 2 வே டிசிவி வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஹைட்ராலிக் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 45 லிட்டர் பெர் மினிட் அந்தளவுக்கு ப்ரெஷராக இருக்கிறதுனால ஹைட்ராலிக் சம்மந்தமான இம்ப்ளிமெண்ட்டை மாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 MB ஃப்ளோ போட்டு யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு இதோட ஹார்ஸ் பவர் ரேஞ்ச் இருக்குது. அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற 3 point hitchல டாப்லிங் போர்ஷனை பற்றி பார்க்கலாம். இதில் டாப்லிங்கில் பார்த்தீங்கன்னா 4 விதமான ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டம்மி சென்சிங், லோ சென்சிங், மீடியம் சென்சிங், ஹை சென்சிங் அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஹை சென்சிங்கில் போடுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் ஸ்ப்ரிங் உள்ள ஹவுசிங்குள்ளே இருக்கும். இம்ப்ளிமெண்ட் வந்து நிலத்தில் குத்துறப்போ அந்த ஸ்ப்ரிங் உள்ளே வெளியே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் லெவரை ஆக்டிவேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட்டை தூக்கும்.
டிசி ஆட்டோ டெப்த் அண்ட் டிராஃப்ட் கண்ட்ரோல் ஆப்ஷன் இதில் இருக்குது. அந்த ஆட்டோ டெப்த் அண்ட் டிராஃப்ட் கண்ட்ரோலை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற லிஃப்ட்டை பற்றி பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற லிஃப்ட் பார்த்தீங்கன்னா டியூட்ஸ் ஃபேரோட லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3000 கிலோகிராம் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லிஃப்டாக இருக்குது, அடிஷ்னல் ரேம்ப் கொடுப்பாங்க. இதில் டபுள் சைடு ரேம் ஆப்ஷன் இருக்குது, அது வேணால் நீங்கள் அடிஷ்னலாக கேட்டு வாங்கிக்கலாம். எல்லா பிராண்ட் வீடியோலையும் ஹைட்ராலிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இந்த 3 ஹிச்சில் லோயர் லிங்க் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். கம்பெனி ஃபிட்டட் டபுள் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா நீங்கள் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி ஆழத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டபுள் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட்டை வந்து மாட்டுறப்போ இந்த மாதிரி டபுள் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்டே பார் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார் டைப்பில் ரவுண்ட் பார் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. லிஞ்ச் பின் போட்டு லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அந்த லோயர் லிங்க்கும் ஸ்டே பாரும் ஹவுசிங்கில் கனெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா லோயர் லிங்க் பார்த்தீங்கன்னா நட்டு போட்டும் ஸ்டே பார் பார்த்தீங்கன்னா பின்னு போட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான அப்ளிகேஷன்லையும் அந்த பாயிண்ட் வந்து கலந்து வரக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற பிடிஓ பற்றி பார்க்கலாம். பிடிஓவில் பார்த்தீங்கன்னா கிரிப்பர் யூசர் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்டை வந்து நான் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா பிடிஓ கப்போட இது சீல் போகுது அடிக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால் வந்து இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறேங்க. நீங்கள் வண்டியை வந்து ரிவர்ஸ் எடுக்கிறப்போ எல்லோரும் பிடிஓ ஆஃப் பண்ணாமல் ரிவர்ஸ் எடுப்பாங்க. பிடிஓ ஆஃப் பண்ணாமல் ரிவர்ஸ் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பிடிஓ வந்து அந்த சாஃப்டாக இருக்கட்டும் சீலாக இருக்கட்டும் பிடிஓ கப் வந்து டேமேஜ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ரேட்டரோட மிஸ்டேக்னால தான் இந்த ப்ராப்ளம் வருது. அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற பிடிஓ சாஃப்ட் பார்த்தீங்கன்னா 6 ப்ளைன் சாஃப்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிடிஓ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா பிடிஓ ஹெச்பிக்கான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மட்காரில் டிரைவர் சீட்டுக்கு கிட்ட கொடுத்துருப்பாங்க. இதில் பிடிஓ ஹெச்பி பார்த்தீங்கன்னா 49.9 கிலோவாட்னு கொடுத்துருக்குறாங்க. இதை ஹெச்பியை கன்வெர்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா 67 ஹெச்பி பிடிஓ ஹெச்பி இதில் வருது. அடுத்து எஸ்எஃப்சி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பிடிஓ ஹெச்பி டீட்டெயிலுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. இதில் எஸ்எஃப்சி பார்த்தீங்கன்னா 298 கிராம் பர் கிலோவாட் ஹவரில் கொடுத்துருக்குறாங்க. இந்த எஸ்எஃப்சி வச்சு நம்ம மைலேஜை வந்து அக்யூரேட்டாக நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னு சொல்கிறேன்னா ஒவ்வொரு ஃபீல்டு ஒவ்வொரு சாயிலு ஒவ்வொரு விவசாய முறைக்கு தகுந்த மாதிரி மைலேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். அதனால் அந்த எஸ்எஃப்சி பார்த்திங்கன்னா எல்லா விதமான இடத்துலையும் செட் ஆகாது. இந்த ஹெச்பி ரேஞ்ச் வந்து எதுக்கு செட் ஆகுன்னா வாழையை அழிக்கிறதுக்கு வெறும் அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 48லேருந்து 54 பிளேடு ரொட்டாவேட்டர் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு, ட்ரென்ச்சர் அப்ளிகேஷன் ட்ரென்ச்சர்னால் என்னென்னு கேட்டிருந்தாங்க, அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேங்க. ரிக் மவுண்டிங் போடுறதுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கெல்லாம் இந்த ஹெச்பி கேட்டகரி வண்டி வந்து சூட்டபுளாக இருக்கும். டியூட்ஸ் ஃபேர் டிராக்டரில் 45லேருந்து 80 ஹெச்பி வரைக்கும் யாராச்சும் யூஸ் பண்ணால் அதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்ன மைனஸ் பாயிண்ட்டுன்னு தெளிவாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிராக்டரை பற்றின மேலும் சந்தேகத்திற்கு கீழே ஷோரூம் நம்பரோட கான்டாக்ட் டீட்டெயிலு, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.